ஷகலக்க பேபி தோசை சுட போவோமா. ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து சுட 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 ஆல் பறக்க கை கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். ஓம் கிரீம் சண்டா சண்டா சண்டா. இந்த மாதிரி எல்லாரோட கஷ்டமும் துன்பமும் துயரமும் நொறுங்கி போகட்டும். அதை காணாம தேடிக்கிறவங்களுக்கு அது கூடவே இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜண்டா சொல்லியாச்சு. ஏவி உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லவே நடக்கும். என்ன ஆனா என்ன 3 நேரம் நல்லா கிடந்து தின்னுங்க. வஞ்சகம் இல்லாம தின்னு வளர்ந்துருங்க. ஓகே எம்மா வேர்ஸ் எக்குமா மம்மி கஸ்தூரி மம்மி ஏடி அம்மா மரியாதை கூட்ட வார முட்டை எங்கம்மா? முட்டை அங்க வச்சுக்கிட்டா நான் இங்க எப்படி சுடுவேன்? கொண்டாங்க. ஓ ஷிட். கொண்டா எம்மா எம்மா என்ன கஷ்டம். ஆனா இன்னைக்கு துவாசை அழகா வந்திருக்கு. சம்முன்னு வந்திருக்கு. கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேல முட்டையை வச்சா 8 ஆயிரம் கோபாலு. அடுத்து இப்படி பாட்டு. முட்டைக்குள்ளே மஞ்சளுக்கும் கொழுப்பு இருக்கும், உன் முடி முதல் கால் வரை கொழுப்பு இருக்கும். என்னவோ ஆகி போச்சு எனக்கு. வந்துருமா? வந்துரும். இன்னைக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருந்தாலே நம்ம செய்யற செயல் சக்சஸ். அப்போ உடனே நீங்க கேட்கலாம், மத்த நாளெல்லாம் தோசை பிஞ்சு வருது, நீங்க சந்தோஷமா இல்லையான்னு. அது அப்படி இப்படி நேரத்துக்கு ஏதாவது மாத்திக்க வேண்டியதா? அதான வாழ்க்கை. ஏம்மா மட்டன் எங்க? மட்டன் பெண்களை எதிர்ப்பவன நீ இருபதில் முதியவன. எந்திரத்தில் கடைக்குட்டியா? நான் கடைக்குட்டியான அந்த பாட்டு பாட எங்க அம்மாங்கிறது. நீ கடைக்குட்டியா பிறந்து கடைக்குட்டி தான் உனக்கு கஞ்சி ஊத்தும், மறந்துடாத. எல்லாருக்கும் இதே ஒரு பேச்சு தெரியுமா? கடைக்குட்டி பிள்ளைகள் தான் நல்லா பார்க்கும், அது தெரியாம. ஆனா கடைக்குட்டி பிள்ளைகள் தான் எல்லாம் வலிச்சு நாக்கி அங்க மெயினா தின்னுட்டு கடையில வலிச்சு நாக்கி நம்ம வாயில ஊட்டுறது. ஏழையா பிறந்தாலும் இளையதை பிறக்காதுன்னு சும்மாயா சொன்னவ தெரியல. ஓகேங்க, இன்னைக்கு இவ்வளவு ஸ்பெஷல். அப்படியே கரண்டி எம்மா. ஓகேங்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்க. நீங்களே என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.